ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நாளைக்கு விடியலே நிச்சயமா நீ மனம் மகிழும்படி உனக்கான ஒரு நல்ல செய்தியை உன் வீடு தேடி வந்து தரப்போகிறேன் என் செல்லமே. எந்த விஷயமா இருந்தாலும் உனக்கு கிடைக்காதோன்னு நினைச்சு கவலைப்படுறதை விட்டுட்டு, எனக்கானதுனா எனக்கு நிச்சயம் கிடைக்கும், நான் செய்ய வேண்டிய வேலைகளையும் கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக செய்வேன் என்ற மனதுக்குள் உறுதியை வரவழைத்து கொண்டு உனக்கான வேலைகளை எல்லாம் செய்து கொண்டே இரு. எந்த விஷயமா இருந்தாலும் கிடைக்கலன்னு ஏங்குறதுக்கு பதிலாக, கிடைக்காதது நமக்கானது இல்லை என்ற உண்மை உனக்கு புரிய வந்தால் தேவையில்லாம நீ கஷ்டப்பட மாட்டதானே. எல்லா மனிதர்களுக்கும் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிடறதும் கிடையாது. எல்லாத்தையும் தெரிஞ்சவங்களாக இங்கு யாரும் பிறந்ததும் கிடையாது. ஆக மொத்தத்தில் மனிதர்களுக்குள்ள அறியாமை என்பது பொதுவான விஷயம். எல்லாருக்கும் தெரியாத விஷயங்கள் தான் வெவ்வேறாக இருக்குதே தவிர, எல்லார் வாழ்விலும் சில விஷயம் தெரியும் தெரியாதவர்களாக இருக்கத்தானே செய்கிறார்கள். எது தெரியுமோ அதை மற்றவர்களுக்கு சொல்லி உதவி, தெரியாத விஷயங்களை மற்றவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு அதன் மூலமாக உன் வாழ்க்கையை வடிவமைச்சுக்கிறதுல எந்த தவறும் இல்லை என் செல்லமே. மற்றவங்க யாராவது பலவீனமாய் இருக்கும்போது அதை உன்னுடைய வெற்றிக்கு சாதகமாக நீ முயற்சிக்க வேண்டாம். அப்படி அடுத்தவரை பலவீனப்படுத்தி நீ ஜெயிக்க முயற்சி செய்வதென்பது உன்னை நீயே உன் வாழ்க்கையை அழித்துக் கொள்வதற்கு சமமாக கருதப்படும். யாராவது பலவீனமா இருந்தா, யாருக்காவது உதவி தேவைப்பட்டா உன்னால முடிஞ்ச அளவுக்கு உதவி செய். இல்லைன்னா பேசாம இருந்துரு. அதை விட்டுட்டு அவர்கள் கஷ்டப்படுவதையும் நஷ்டப்படுவதையும் உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு உன் வாழ்க்கையில நீ முன்னேற யோசிக்காதே என் செல்லமே. நீ என்ன சொன்னாலும் அதை தவறாக புரிந்து கொள்ளும் மனிதர்களிடம் பேச்சை குறைத்துக் கொள்வதுதானே சரியாக இருக்கும். எங்க இருந்தாலும் நம்ம சரியா பேசுறோமான்னு யோசிக்கிறதை காட்டிலும் மிக முக்கியமானது, சரியானவர்களிடம் நாம் சொல்லுவதை புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி உள்ள மனிதர்களிடம் நாம் பேசுறோமாங்கிறதையும் யோசிச்சுக்கோ. ஏன்னா எல்லாருமே முக்கால்வாசி சரியா பேசுறவர்கள் தான். ஆனால் எதிரில் இருப்பவர் அதை சரியாய் புரிந்து கொள்கிறாரா என்பதை தெரிந்து கொள்வதும் அவசியமானதல்லவா. யாருக்காகவும் எதுக்காகவும் யோசிச்சு உன்னை நீயே கஷ்டப்படுத்திக் கொள்ளவோ உன் மனசை காயப்படுத்திக் கொள்ளவோ வேண்டாமேன் செல்லமே. உனக்கு உறவாக இருப்பவர்கள் எல்லாம் உனக்கு உயிரை கொடுப்பாங்க, உனக்கு நல்லதே செய்வாங்கன்னு நினைப்பது உன் தவறுதானே. உன் வாழ்க்கை பாதையில நீ பார்க்கும் மனிதர்களும் எதிர்கொள்ளும் மனிதர்களும் எல்லாருமே வழிபோக்கர்கள் போலதான். அவங்கவங்களுக்கான இடம் வரும்போது அவங்க தானாவே இறங்கி போவது போல உன் வாழ்க்கை பயணத்திற்கு கடைசி வரைக்கும் நீ மட்டும்தான் துணையாக இருக்க முடியும். இதை ஒருபோதும் மறவாதே என் செல்லமே. இந்த காலத்துல நிறைய உறவுகள் சிதைந்து போவதற்கும் உறவுகள் பிரிந்து போவதற்கும் முக்கியமா காரணமா இருப்பதே, இவங்க அதுக்காக அப்படி செஞ்சிருப்பாங்களோ, இவங்க வேணும்னே தான் இப்படி செய்றாங்களோன்னு யோசிக்கக்கூடிய தவறான கற்பனைகள் தான் என்பதை மறக்க வேண்டாம். எதுவா இருந்தாலும் நேருக்கு நேர் கேட்டுடு. அப்படி இல்லைன்னா அவங்க தான் செஞ்சாங்களான்னு தெளிவாகிக்கொள். அதை விட்டுட்டு நீயா ஒரு கற்பனையை வரவழைச்சுக்கிட்டு யாருக்கிட்டையும் பேசாம கொல்லாம சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டாம் என் செல்லமே. உனக்கு ஒற்றுமை இல்லாத உறவுகளிடம் ஒட்டி இருப்பதை காட்டிலும் உனக்கு ஒத்து வராத உறவுகளிடம் ஒதுங்கி இருப்பதுதான் உனக்கு நல்லது. இது பாடம் இல்ல, காயம். நீ மீண்டும் மீண்டும் அவர்களை தேடி போனீனா நிச்சயமா மனசளவுல காயப்படுவ. யார் உன்னை புரிஞ்சுக்காம பேசுறாங்களோ, யார் உன் குணத்துக்கு ஒத்து வரலையோ அவர்களிடமிருந்து ஒதுங்கி இருப்பதுதான் உனக்கும் உன் நிம்மதிக்கும் சரியான வழியாக இருக்கும். எந்த விஷயமாக இருந்தாலும் அதை சரியாக நீ தேர்ந்தெடுக்க தவறிவிட்டால் கடைசி வரைக்கும் அதை அனுசரித்து அனுபவித்துதான் ஆக வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிடும் என் செல்லமே. வாழ்க்கை துணையா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, பதவியா இருந்தாலும் சரி, கல்வியா இருந்தாலும் சரி, அது உனக்கும் உன் குணத்திற்கும் ஒத்து வருமா, நீ தேர்ந்தெடுப்பது சரியா என்பதை யோசிச்சு முடிவெடுத்தினா வாழ்க்கை உனக்கு நிம்மதி நிறைந்ததாக இருக்கும். உண்மையிலேயே உண்மையா நேர்மையா நியாயமா இருக்கிறவங்களுக்கு உறவுகள் அதிகமாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் மனசுல பட்டதை சொல்லிடுறாங்களே. ஆனா பொய்யாய் பேசி உண்மையை மறைத்து உலகளவில் நாடகமாடும் மனிதர்களுக்கு இந்த உலகத்துல நிறைய உறவுகள் இருப்பாங்க. நீ எப்போதும் உண்மை பேசும் மனிதர்களை நம்பு. பொய்யா சிரிச்சு பேசி பழகி நடிக்கிற நண்பர்களை நம்ப வேண்டாமேன் செல்லமே. அது நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி. ஒரு நல்லவனை ஏமாற்றுவதென்பது வைரத்தை தூக்கி எறிந்துவிட்டு வெறும் பளபளக்கிற கல்லை கணைக்குள் வைத்துக் கொள்வது போலதான். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரிஞ்சு பழகு. அதே நேரத்துல நல்ல குணம் கொண்ட நல்ல மனிதர்களையும் நேர்மையாக வாழும் மனிதர்களையும் ஒருபோதும் தூக்கி எறிவதோ அலட்சியப்படுத்துவதோ வேண்டாம் என் செல்லமே.
உனக்கான எல்லா விஷயங்களையும் நீ எதிர்பார்த்தது போலவே உன் சாயப்பா நான் உனக்காக நடத்தி முடிக்கிறேன்.